ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது ஃபுல் டெஸ்ட் 16க்கான ஆன்சர் கீ. ஓகேங்களா, 16th ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ. ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து நிறைய சால்வ் பண்ணியும் காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு பாதுகாப்பு துறையில் வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, ஒரு பாதுகாப்பு துறையில் கிட்டாவே, ஃபயர், பேக்வேர்ட், மூவ், ஸ்லோ அப்படின்ற வார்த்தையை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ கெட்டாவே என்னவா மாற்றி எழுதியிருக்காங்கன்னா முறையேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல முறையே மாற்றி எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த முதல் வார்த்தையை இந்த முதல்ல இருக்கிற மாதிரி தான் மாற்றி எழுதியிருக்கான். அப்போ BENCDCI ஒன்றும் இல்லைங்க, ஜினா அவன் பாஷையில் பின்னு அர்த்தம், ஈனா இ தான் அர்த்தம், டீனா என்னன்னு அர்த்தம், ஏனா சின்னு அர்த்தம், டபிள்யூனா டி, ஏனா சி அண்ட் ஒய்னா ஐன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ என்ன மாற்றி எழுதிருக்கானோ அதையே தான் அங்கே மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ கெட்டாவேன்றது பென்சிடிசிஐன்னு இருக்கு, ஃபயர்ன்றது QHOEன்னு இருக்கு, பேக்வேர்டுன்றது PCTLDCOXன்னு இருக்கு, மூவ்ன்றது ZMWEன்னு இருக்கு, அண்ட் ஸ்லோன்றது UFMDன்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வார்த்தைகளுக்கு இந்த லெட்டருக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் அர்த்தம். அப்போ இந்த டீனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் என்னவா மாத்திருக்கான், இதுவா மாத்திருக்கானா, அப்ப டீனா என்ன அர்த்தம், எக்ஸ்ன்னு அர்த்தம். இங்க டபிள்யூனா என்ன அர்த்தம்னா இந்த கடைசி வார்த்தை டபிள்யூ டியா மாத்தி இருக்கான டின்னு அர்த்தம். சோ என்னவா மாத்தி எழுதிருக்கானோ அதை அதுவா மாத்தி எழுத போறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓவர் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். ஓவர், அந்த ஓவர்ன்றது எப்படி மாத்தி எழுதுவீங்கன்னா, ஓ இங்க எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த ஸ்லோல இருக்கா ஓ, இங்க எங்க இருக்கு பாருங்க, மூணுல இருக்கு பாருங்க, OVE 3 லெட்டரும் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஓவர்ல அந்த OVE என்னவா மாத்தி இருக்காங்கன்னா MWE மாத்திருக்காங்க. அப்ப MWE. ஆரை என்னவா மாத்தி இருக்காங்கன்னா ஃபயர்ல ஆர் இருக்கா, அதே மாதிரி இங்க பாருங்க ஃபயரை இதுவா தான் மாத்திருக்கான். அப்ப ஆர் இருக்க வேண்டிய இடத்துல ஓ இருக்கு, அப்ப MWEO. சோ அப்ப ஓவர்ன்ற வார்த்தை இப்படிதான் மாத்தி இருக்கோம். சோ ஆப்ஷன் பி. இந்த மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப டெட்லின்றது எப்படி மாத்தி எழுதிருப்பாங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் சி. ரிவார்டுன்றது எப்படி மாத்தி எழுதிருப்பாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. இதெல்லாம் பார்த்து எழுதினாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கிரேட்ன்ற வார்த்தை எப்படி மாத்தி எழுதிருப்பாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அண்ட் ரெஸ்ட்ன்ற வார்த்தை எப்படி மாத்தி எழுதிருப்பாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, சோ அடுத்தது 5 கொஸ்டின் டக்குன்னு முடிஞ்சிருக்கும். இப்ப விடுபட்ட எழுத்தை கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. BCCDEDEEFGFGன்னு கொடுத்துருக்கான். ஒன்னும் இல்ல, இந்த 2 லெட்டர் வருது பாருங்க, அந்த 2 லெட்டர்ல முடியக்கூடிய வார்த்தை தான் அடுத்ததுனுடைய 3 லெட்டருடைய தொடக்கமா இருக்கு. அப்ப 2 லெட்டருடைய முடியக்கூடிய வார்த்தை தான் அடுத்த லெட்டருடைய தொடக்கமா இருக்கு. அப்ப இங்க FG முடிஞ்சிருக்குன்னா இங்க GHI தான் இருந்திருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓவர். அடுத்தது பின்வரும் வார்த்தைகளில் கேள்விகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவற்றை ஆங்கில அகராதியில் உள்ளதை போல் அமைத்தால் மூன்றாவதாக வர வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டிருக்கான். சோ மூன்றாவதா வர வேண்டிய வார்த்தை கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை எது வரும்? இப்போ என்னென்ன வார்த்தை கொடுத்திருக்கான்னா ட்ரீம் கொடுத்திருக்கான், பி ஆப்ஷன்ல ட்ரஃப்ட் கொடுத்திருக்கான், அடுத்தது டிஸ்கரேஜ் கொடுத்திருக்காங்க, டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணுங்க, அடுத்தது டிலைட் கொடுத்திருக்கான். சோ இதுல ஃபர்ஸ்ட் எல்லாமே டி தான் இருக்கு. அப்ப டியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பவுமே பொதுவா இருந்தா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, பொது இல்லாத அடுத்த வார்த்தைக்கு போகணும். இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க, இதுல ஆர் இருக்கு, இதுல ஆர் இருக்கு, இதுல ஐ இருக்கு, இதுல இ இருக்கு. ஏபிசிடில EIRR எது முதல்ல வரும்? இ தான் முதல்ல வரும். அப்ப இந்த வார்த்தை தான் டிக்ஷனரியில முதல்ல வந்திருக்கும். அடுத்தது ஈக்கு அடுத்து தானே ஐ வந்திருக்கும், அப்ப இந்த வார்த்தை ரெண்டாவதா வந்திருக்கும். அப்ப முதல் வார்த்தை டிலைட், இரண்டாவது வார்த்தை டிஸ்கரேஜ், மூன்றாவது வார்த்தை தான் நம்மள கேட்டிருக்கான். நம்மள என்ன கேட்டிருக்கான்? மூன்றாவது வார்த்தை கேட்டிருக்கான். அப்ப மூணாவது வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுத்துல எது வந்திருக்கும்? ஏன்னா ரெண்டுத்துலயுமே எதுதான் இருக்கு? ஆர் தான் இருக்கு. ஓகேவா, ரெண்டுத்துல எதுதான் இருக்கு? ஆர் தான் இருக்கு. சோ ஆரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அடுத்த லெட்டர் நம்ம செக் பண்ணுவோம். இதுல இ இருக்கு, இதுல ஓ இருக்கு. ஏபிசில இ வந்திருக்குமா ஓ வந்திருக்குமா? இ தான் முதல்ல வந்திருக்கும். அப்ப இது மூணாவதா வந்திருக்கும், இது நாலாவதா வந்திருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ட்ரீம். சோ ட்ரீம் தான் முதலில் மூன்றாவதா வந்திருக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து ரகு மேற்கு நோக்கி 20 கிலோமீட்டர் நடந்து சென்று, அதாவது மேற்குன்றது எந்த திசைன்னு தெரியும், இதுதான் மேற்கு. அப்ப மேற்கு நோக்கி ரகு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான்னா 20 கிலோமீட்டர் நடக்கிறான். சென்று வலப்பக்கம் திரும்புகிறான், வலப்பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் சென்று முடிக்கிறான். அப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க போய் முடிச்சிருக்கான். அப்ப ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்னு கேட்டிருக்கான். இதுதான் ஆரம்பிச்ச இடம், இது முடிச்ச இடம். சோ எவ்வளவு தொலைவுனா இந்த டிஸ்டன்ஸ் நம்மள கேக்குறாங்க. அப்ப 20க்கும் 15க்கும் ஸ்கொயர் எடுங்க. சோ 20க்கு ஸ்கொயர் எடுத்தா 400, 15க்கு ஸ்கொயர் எடுத்தா 225. இதை கண்டுபிடிச்சா இந்த கர்ணம் கண்டுபிடிச்சலாம். இது கூட்டினா 625. சோ 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப ஃபைனலா ஸ்கொயர் ரூட் எடுத்தா 25 கிலோமீட்டர். சோ ஆன்சர் இஸ் 25 கிலோமீட்டர். சோ எப்பவுமே இந்த ரெண்டு வேல்யூ வந்துச்சுனாலே 20, 15. சோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி கேள்விகளுக்குலாம் என்னென்ன வேல்யூன்றத சொல்லிடுறேன். 20, 15 வந்துச்சுனாலே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி 20, 15 இந்த கேள்வியில் இந்த ரெண்டு டேட்டா வந்துச்சுனாலே ஆன்சர் வந்து 25 கிலோமீட்டரா தான் இருக்கும். 8, 6ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 10 கிலோமீட்டரா இருக்கும்.
5 இல்ல 20 15க்கு என்ன வந்துச்சு 25, 8 6க்கு என்ன வந்துச்சு 10, 3 4க்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அதே மாதிரி 12 5க்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். இதுதான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி வேல்யூஸ் கேட்பான், வேற எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முதலே பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஒரு வரிசையில் நின்றிருந்த மாணவிகளில் இடப்பக்கம் இருந்து 10வதாக நின்றிருந்த லதாவும் வலப்பக்கத்திலிருந்து 9வதாக நின்றிருந்த விஜயாவும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வரிசை நேரா இல்லையா, சரி நேரா போட்டுருவோம். ஒரு வரிசை, இந்த வரிசையில இடது பக்கம் இருந்து 10வதா யார் இருக்காங்க லதா. அப்ப இதுதான் இடது பக்கம், இந்த இடது பக்கம் இருந்து 10வதா இருக்கிறது லதா. மேலே எழுதிடுறேன். இடது பக்கம் இது, இந்த இடது பக்கம் இருந்து 10வதா இருக்கிறது யாரு லதா. வலது பக்கம் இருந்து 9வதாக நின்றிருந்த விஜயா, இதுதான் வலது பக்கம். வலது பக்கம் இருந்து 9வதா யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயா. வலது பக்கம் இருந்து 9வதாக நின்ற விஜயா இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கிறார்கள். இவங்க எங்க போயிடுறாங்க, இவங்க இங்க வந்துடுறாங்க. அப்ப விஜயா இங்க போயிடுறா, லதா இங்க வந்துடுறா. மாற்றிட்டா லதாவின் இடம் இடப்பக்கம் இருந்து 15. அப்ப லதா இங்க தானே போயிட்டா. இப்ப லதா இடப்பக்கம் இருந்து எத்தனாவதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 15வது. அப்ப வரிசையில் நின்றிருந்தவங்க எத்தனை பேர்னா, இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்த வலது பக்கம் இருந்து கூட்டினா 9வது, இடது பக்கம் இருந்து கூட்டினா 15. அப்ப 15யும் 9யும் கூட்டிக்கோங்க 24. அப்ப 24 ஆன்சர் என்ன கிடையாது, -1. ஏன்னா அந்த இடத்த 2 முறை கூட்டியிருக்கோம். ஆன்சர் 23. ஓகேவா. அடுத்த கேள்வி 60வது கேள்வி, தவறான வார்த்தையை கண்டுபிடி. தவறான வார்த்தையை கண்டுபிடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே சொல்றோம், இந்த மாதிரி 3 டிஜிட்லாம் கொடுத்துருந்தா பெருசாலாம் லாஜிக் ஒன்றும் இருக்காது. இங்க பாருங்க, 2ம் 4ம் கூட்டினா என்னங்க 6, 5 2 கூட்டினா என்னங்க 7, 6 3 கூட்டினா என்னங்க 9, 3 5 கூட்டினா 8 தான் வந்திருக்கணும். ஆனா எங்க என்ன வந்திருக்கு 6 வந்திருக்கு. ஸோ அப்ப தவறான எண் வந்து 356 தான். அடுத்தது, ஒரு குடும்பத்தில் அப்பா மற்றும் அம்மாவின் சராசரி வயது 35. ஒரு குடும்பத்துல அப்பா மற்றும் அம்மா இவர்களுடைய சராசரி வயசு என்ன 35. அப்ப அப்பா மற்றும் அம்மாவின் சராசரி வயது 35னா 2 பேர் வயசு. அப்ப அப்பா வந்து ஒருத்தர், அம்மா ஒருத்தர், இவங்க 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல் அடிச்சிருந்தா தான் என்ன 35. அப்ப நம்ம 2யும் 35யும் பெருக்கிக்கணும். அப்ப 35 2 என்னன்னா 70. அப்ப அம்மா வயசையும் அப்பா வயசையும் கூட்டினா என்ன வருமா 70. யார் யார் வயசு, அம்மா வயசையும் அப்பா வயசையும் கூட்டினா 70. இப்போ அம்மா அப்பா மகன் இவங்க 3 பேருடைய சராசரி வயசு 27. அப்பா அம்மா மகன் 3 பேருடைய சராசரி வயசு என்ன 27. அப்போ 3 பேரின் சராசரி வயசுனா 3 பேர் வயசையும் கூட்டி 3ஆல் அடிச்சிருப்பேன். அப்ப 27 × 3 பெருக்கிக்கணும். ஸோ 27 × 3 21 2 3 6 81. அப்போ 27 3 81. அப்ப இவங்க 3 பேர் வயசையும் கூட்டினா 81 வரும். எனில் மகனின் வயதை கேட்கிறாங்க. அப்ப அப்பா அம்மா வயசு கூட்டினா 70 வரும்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வரும் 81 வரும். அப்போ 81ல 70 நீ கழிச்சனா 11. அப்ப அந்த 11 தான் யாருடைய வயசா இருக்கும், மகனுடைய வயசா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா வயசு தான் 70ன்னு தெரியும்ல. அப்ப 81ல 70 கழிச்சிட்டேன். சுஷ்மா தனது திருமண நாளை 2002 வியாழன் என்று கொண்டாடட்டும். மீண்டும் எந்த வருடம் அதே தினத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடுறாருன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தாலே நான் என்ன சொன்னேன், +7 - 1, அதாவது 7 கூட்டி 1 கழிக்கணும். அப்ப 2002ல 7 கூட்டுங்க, 7 கூட்டி 9, அப்போ 1 கழிச்சா 2008. ஸோ ஆன்சர் 2008. அடுத்தது, 3 எண்களின் பெருக்கல் விகிதமானது இப்படி இருக்கு. அதாவது ஏதோ ஒரு 3 எண்கள் இருக்கு, அந்த 3 எண்களுடைய பெருக்கல் விகிதம் அப்படின்னா 1:2:3. அப்ப x × 2x × 3x. ஓகேங்களா, x × 2x × 3x. ஓகேங்களா, ஸோ போட்டிருக்காங்க பார்ப்போம். அப்போ 3 எண்களின் பெருக்கல் விகிதமானது இப்படி இருக்கு. ஸோ 3 எண்களின் பெருக்கல் விகிதம் வந்து இது. பெருக்கல் விகிதம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ x × 2x × 3x = 750. அப்ப 3 எண்களின் பெருக்கல் விகிதம் 750 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன, இந்த எண்களுடைய வர்க்கங்கள், அதான் இந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணி அதோட கூடுதல் என்னன்னு கேட்கலாம். ஸோ x × 2 2x², 2x × 3 6x³. ஓகேங்களா, 6x³
ஏன்னா எக்ஸ் 3 தடவை பெருக்கினா கியூப் ஆயிடும். ஸோ 2 3 சார் 6, அப்போ 750. ஸோ எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கியூப் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 6 இந்த பக்கம் தள்ளுறேன். அப்போ 750 6ஆல் அடிச்சா எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 125. நான் எக்ஸுக்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு 5 வரும். ஏன்னா கியூப் ரூட் எனக்கு நல்லாவே தெரியும். 125க்கு கியூப் எடுத்தாதான் என்ன 5. ஓகேங்களா? அப்ப இதுக்கு கியூப் எடுத்துட்டேன். அப்ப எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எக்ஸின் மதிப்பு எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எக்ஸின் மதிப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது 5, ரெண்டாவதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10, மூணாவதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5. ஓகேங்களா? மூணாவதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன 5. அதோட ஸ்கொயர் எல்லாம் இப்ப என்ன சொல்றான், வர்க்கங்களின் கூடுதல் கேட்கிறான். இப்ப இதெல்லாம் வர்க்கம் பண்ணணும். அப்ப 5 ஸ்கொயர் 25, 10 ஸ்கொயர் 100, 15 ஸ்கொயர் என்ன 225. எல்லாத்தையும் கூட்டி சொல்லுங்க. 10 5 3 350. ஆன்சர் 350. ஓகேங்களா? ஸ்கொயரை கேட்டிருக்கிறதுனால எக்ஸின் மதிப்பு போட்டு அந்த வேல்யூஸ் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றான். நல்ல ஈஸியான ஒரு கொஸ்டின். 7 343 எழுதியிருக்கான்னா ஏன் எழுதுனா 7 கியூப் தான் என்ன 343. அப்போ 9 கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 729. ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன். ஓகே. அடுத்தது கணித குறியீட்டு முறைகளின் இடமாற்று முறைன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 16 × 4. 16 பெருக்கலை என்னவா போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டிருக்காங்க. சோ 4 மைனஸ் என்னவா போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கல் போட்டிருக்காங்க. 5 கூட்டல் என்னவா போட்டிருக்காங்கன்னா வகுத்தல் 3. அடுத்தது வகுத்துல என்னவா போட்டிருக்காங்கன்னா -7. ஓகே. என்னென்ன சிம்பிள்ஸ் மாத்த சொன்னாங்கன்னா மாத்தி எழுதிட்டேன். 5 3ஆல சரியா வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த 16 + 4 × 5 / 3 இப்படி போட்டு -7 எழுத போறேன். சோ 4 5 என்னங்க 20. அப்போ 20/3 -7. இந்த 3ஐயும் 16ஐயும் பெருக்கிறேன். ஓகேங்களா? 3ஐயும் 16ஐயும் பெருக்கி 20 கூட்டணும். ஓகேங்களா? 3 16 48. 48 + 20 / 3 -7. அப்ப 48 கூட்டினா 68/3 -7. 68/3 -7ங்க. ஸோ ஒழுங்கா எழுதிடுறேன். 68/3 -7. அப்ப 3 என்ன 21. அந்த 21 68ல கழிக்கணும். ஓகேங்களா? 68 -21 / 3. 68ல 21 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47/3 வந்திருக்கும். ஆன்சர் 47/3. அந்த கொஸ்டின் அப்படிதான் போடணும். சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 66th கொஸ்டின். இந்த 66th கொஸ்டின் வந்து நான் கடைசியா சால்வ் பண்ணி சொல்றேமா, ஏன்னா அது கொஞ்சம் இடம் வேணும். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடு. வியாழன், செவ்வாய், சனி மற்றும் ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தினுடைய நாட்களை அடிப்படையாக வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க கணக்கு போடுறீங்க. இது இல்லை, இது கோள்களை நான் வைத்து அடிப்படையாக சொன்னது. இதுல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய ஒரு பிளானட் என்ன வெள்ளி. ஓகேங்களா? மற்றதெல்லாம் சாரி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய ஒரு பிளானட் வந்து வெள்ளி, மற்றதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வியாழன், செவ்வாய், சனி முதல் கோள்கள் ஒரே திசையில சுத்தம், வெள்ளி மட்டும் எதிர் திசையில சுத்தம். அதனால வெள்ளி தான் என்ன ஆகுது வெளியே போகுது. அடுத்தது கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 56 எழுதிருக்கான். growthன்றது 13 எழுதிருக்கான். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னு எழுதிருப்பாங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து 56 எழுதிருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் எத்தனை லெட்டர் வார்த்தை 1 2 3 4 5 6 7 8. சோ 8 லெட்டர் வார்த்தையை 56 எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 × 7 என்னங்க 8க்கு அடுத்த நம்பர் என்ன 7. 8 × 7 56 இல்லையா? 8 ஸ்கொயர் பண்ணி 8 கழிச்சாலும் வரும். 8 ஸ்கொயர் பண்ணா 64. 64 8 போச்சுன்னா என்ன 56. இப்ப growth பாருங்க 1 2 3 4 5 6 லெட்டர் வார்த்தை. அப்ப 6க்கு அடுத்த நம்பர் 5 கீழே இருக்க நம்பர். அப்ப 6 5 30 இப்படியும் சொல்லிருக்கலாம். இல்ல 6 ஸ்கொயர் பண்ணி 6 கழிக்கிறது. 6 ஸ்கொயர் என்னங்க 36. 6 கழிச்சா 30. ஓகேவா? இப்படியும் சொல்லிருக்கலாம். சோ அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை லெட்டர் வார்த்தைனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வந்திருக்கு. சோ 12 ஸ்கொயர் பண்ணி கண்டிப்பா 12 கழிச்சிருப்போம். சோ அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 132 வந்திருக்கும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பெட்டி ஒன்றின் விலை ரூபாய் 2000 இருந்து 2500 அதிகரிக்கப்பட்டால் அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கோம். அப்ப 2000 இருந்து 2500 ஒரு பெட்டி ஒன்றின் விலை போயிருக்கு. அப்ப 2500 அதிகரிப்பின் சதவீதம்னா விலை ஏறி இருக்கு. அப்ப லாபம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்னா 2500ல இருந்து 2000 கழிச்சுக்குங்க. என்ன தொகையில இருந்து என்ன தொகையினையோ போட்டிருக்கானோ அதை தான் பண்ண போறேன். இதுல இருந்து இதை கழிச்சிடறேன். பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுட்டு அதிகரிப்புன்னு சொன்னாலே கீழே நம்ம என்ன வேல்யூ பண்ணோம்னா இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூவோ அதை தான் போடணும். இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ 2000 அதை போடணும். சதவீதத்தில் கேட்டதுனால × 100 பிரிக்கிறேன். ஓகேவா? எப்பவுமே அதிகரிப்பு லாபம் அதிகம் இப்படின்னு கேள்வி வந்தாலும் என்ன போடணும்? இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ அதை கீழே போடணும். குறைவு நஷ்டம் சின்னது அப்படின்னு கொடுத்தா இது ரெண்டுத்துல எது பெரிய வேல்யூ அதை போடணும். இப்ப 2500ல 2000 போச்சுன்னா 500 / 2000
இன்ட்டு 100ன்னு சொல்லியிருக்காங்க. 00 கேன்சல், இது ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல். அப்போ 50 2ஆல் அடிச்சா 25. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25% தான் அதிகரிச்சிருக்கு. ஓகே, அடுத்தது 10 வருடங்களுக்கு முன் ராம் மற்றும் ரஹீமின் வயது விகிதங்களானது 1:3. 5 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயது விகிதமானது 2:3. அப்போ நிகழ்காலம் ஒண்ணு இருக்கு, இதுல இருந்து இறந்த கால ரேஷியோ கொடுத்திருக்கான், எதிர்கால ரேஷியோ கொடுத்திருக்கான். சோ எத்தனை வருடங்களுக்கு முன்? 10 வருடங்களுக்கு முன் இவர்களின் வயது விகிதம் 1:3. 5 வருடங்களுக்கு பின் ரேஷியோ என்னவா மாறுதான்? 2:3. அப்போ நிகழ்காலத்துல எந்த ரேஷியோவும் கொடுக்காததுனால என்னால இங்க இருந்து இங்க போக முடியாது. சோ நான் இறந்த காலத்துல இருந்தா எதிர்காலத்துக்கு போறேன். அப்ப இறந்த காலத்துல இது எக்ஸ், இது 3x, இதுல இருந்து எதை கூட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா 15. ஏன்னா இங்க இருந்து போகும்போது இந்த 10 வயசையும் கூட்டணும், இந்த 5 வயசையும் கூட்டணும். அப்ப 15 கூட்டி தான் எங்க போக முடியும்? 2/3 போக முடியும். அப்போ x plus 15 3x plus 15 is equal to 2/3. அப்ப இதை பெருக்கணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா இது 3x plus 45 equal to 2 3s are 6x plus 2 15s are 30. ஓகேவா? 2 15s are 30. ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப சால்வ் பண்ண போறோம். அப்ப பெருசுல இருந்து சின்னது கழிச்சிருங்க. 6xல 3x போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x is equal to 15. அப்ப x இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 5. x இன் மதிப்பு 5. ஏன்னா 15 3ஆல் அடிச்சா என்ன வரும்? x இன் மதிப்பு 5. எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் கேட்டிருக்கான். தற்போதைய வயதுகளின் விகிதம் எனக்கு இப்ப தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். அப்ப x இன் மதிப்பு 5 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்? x இன் மதிப்பு 5 எடுத்துட்டு போயிட்டு இந்த x இன் மதிப்பு 5 இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் 5 வயசு இருந்திருப்பான், இவன் 15 வயசு இருந்திருப்பான். 10 வருஷத்துக்கு கழிச்சு வந்தாதான் என்ன வயசு வரும்? நிகழ்கால வயசு வரும். ஏன்னா நம்ம நிகழ்காலத்துல இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப 10 வருஷத்துக்கு கழிச்சு வந்தா நிகழ்கால வயசு வரும். இவங்களுக்கு 10 வயசு கூட்டிக்கங்க. இவனுக்கு 10 வயசு இருக்கும், இவங்களுக்கு 25 வயசு இருக்கும். ரெண்டு பேருக்கும் ரேஷியோ கேட்டாங்கன்னா இது 5 முறை, இது 2 முறை. ஆன்சர் 2:5 இருக்கா? டி ஆப்ஷன். அவ்வளவுதாங்க, டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 20 ஆண்கள் 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை 6 நாட்களில் கட்டி முடிக்கின்றனர். அப்ப 20 ஆண்கள் இருக்காங்க, 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை எவ்வளவு நாள்ல கட்டுறாங்க? 6 நாட்கள்ல கட்டுறாங்க. அப்ப மென் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவே சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன்? ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருந்தேன். men 1 time 1 d1 work 2 is equal to men 2 time 2 d2 work 1. ஓகேவா? இதான் ஃபார்முலா. இங்க என்னென்ன சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் men 1 டேட்டா, என்னென்ன சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ்ல கொடுக்குறாங்களோ அதெல்லாம் men 2 டேட்டா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப men 1 வந்து 20, 56 மீட்டர் நீளமுடைய சுவரைனா W1 வந்து 56 மீட்டர். ஆனா அது அவங்க செஞ்ச வேலை. 56 மீட்டர் சுவரை தான் கட்டியிருக்காங்கன்னா அது அவங்க செஞ்ச வேலை. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவரை 6 நாட்கள்ல கட்டி முடிக்கிறாங்க. அப்ப டே 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 6 நாட்கள். எனில் 35 ஆண்கள், அதாவது men 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 35 ஆண்கள் 3 நாட்களில், டே 2 3 நாட்கள்ல ஒர்க் 2 எவ்வளவு பெரிய சுவரை கட்டி முடிப்பாங்க? அப்ப ஒர்க் 2 தான் நம்மள கேட்கலாம். அப்ப நமக்கு டி கொடுக்கல, சோ டி நமக்கு தேவையில்லை. இப்ப மிச்சத்தை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. M1 என்ன கொடுத்திருக்கான்? 20, D1 என்ன கொடுத்திருக்கான்? 6, W2 தான் கேட்கறான், அது X. M2 என்ன கொடுத்திருக்கான்? 35, இது என்ன கொடுத்திருக்கான்? D2 என்ன கொடுத்திருக்கான்? 3, W1 என்ன கொடுத்திருக்கான்? 56. இப்ப இது இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த 26 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா வகுத்தல் ஆயிடுமா? ஸோ 20 × 6 இங்க போட்டுக்கிறேன். ஸோ 3 ஒரு முறை, 6 2 முறை, இது 5வது வாய்ப்பாட்டுல இது 4 முறை, 35 7 முறை, 4 திருப்பியும் அடிச்சோன்னா 4 வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, 56 4வது வாய்ப்பாட்டுல வரும் ஒரு முறை, 16 4 முறை, திருப்பியும் அடிச்சா இது வந்து 7 முறை. அப்போ 7 × 7 எக்ஸின் மதிப்பு என்ன? 7 × 7 49. அப்ப எவ்வளவு பெரிய சுவரை கட்டி முடிப்பாங்கன்னா 49 மீட்டர் சுவர். ஸோ ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டா ஈஸி. ஓகேவா? முடிஞ்சிடும். அடுத்தது ரவி என்பவன் 60 பேர் கொண்ட வகுப்பறையில் சுமித்திற்கு முன் 7வதாக உள்ளான். ஆல்ரெடி இந்த கேள்வி நான் நிறைய முறை போட்டேன், அதை மட்டும் ஒரு முறை பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24வது இடம் வரும். 2 முறை சொல்லியிருப்பேன் இந்த கேள்வி ஆல்ரெடி. அடுத்தது AZYEXW ABCD பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா MTS. இது கூட நான் ஒரு முறை சொல்லிட்டேன், முடிந்தது. அடுத்தது 7 25 61 7 25 61 121 விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. 25ல 7 போச்சுன்னா 18, 61ல 25 போச்சுன்னா என்ன வருங்க? 61ல 6,
5ல் 2 போச்சுன்னா 3 36. அப்போ 18 அப்படியே டபுள் பண்ணியிருக்கான். அப்போ 121ல் 61 போச்சுன்னா 60 வந்திருக்கும்ல. கரெக்ட், 60 வந்திருக்கு. ஸோ 18க்கும் 36க்கும் உள்ள வித்தியாசம் 24. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அகைன் 24 வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா தானே, 24. அப்போ 24 வித்தியாசம்னா இங்கேயும் 24 இருக்கும். சாரி, இதுக்கு 24 வித்தியாசம் வந்துச்சு. 36ல் 18 போச்சுன்னா இங்க 18 தானே வித்தியாசம் வந்துச்சு. சாரி இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கும் 18, இது ரெண்டுத்துக்கும் 24. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வந்துச்சு 6. அப்ப அகைன் 6னா இந்த இடத்துல 30 வித்தியாசம் வந்திருக்கணும். இங்க 90 வந்திருக்கும். 90 வந்துச்சுன்னா 121ஓட 90 கூட்டினா 1 9 ஒரு 2 11 211. பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஓகேவா, பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, முடிந்தது. அப்ப கண்ணாடியில இந்த பிம்பம் எப்படி தோன்றும்னு கேட்டிருக்கான். கண்ணாடியில இந்த பிம்பம் கண்ணாடியில அப்படியே தோன்றாது, சைட்ல தான் தோன்றி இருக்கும். ஆப்ஷன் நம்பர் டெல்லி. இந்த டெல்லி போல ஆப்ஷன்ல தோன்றி இருக்கும். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 13 167 எழுதிருக்கான். 15 என்ன எழுதிருப்பான்னு கேக்குறாங்க. 13 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும் 169. அப்ப அதுல இருந்து -2 பண்ணிருக்கான். அப்ப 15 ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணிருப்பான். சோ -2 பண்ணிருந்தா 223. ஆன்சர் 223. 8 512 எழுதிருந்தா 6 என்ன எழுதிருப்பான். எல்லாருக்குமே தெரியும் 8 கியூப் என்ன 512. அப்ப 6 கியூப் என்ன 216. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 78 யானைகள் ஓநாய்கள் விலங்குகள் சொல்லியிருக்கான். அப்ப விலங்குகள் இது யானையும் சரி ஓநாயும் சரி விலங்குகள் சரி, ஆனா அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், 4 பெட்டிகளின் எடை 30 70 60 90 ஆகும் என பின்வருவனவற்றில் எது அந்த பெட்டிகளின் கூடுதலில் சேராதுன்னு கேட்டிருக்கான். ஸோ மொத்தமா கூட்டி பாருங்க. 30 எல்லா பெட்டியும் கூட்டுங்க. 30 7 60 90. எல்லாத்தையும் கூட்டினா 9 ஒரு 6 15 15 ஒரு 10 வந்து 25. ஓகே, 250 வருது. உடனே ஆன்சரை மார்க் பண்ணிடாதீங்க. அவன் கேட்டிருக்கிறது எது பொட்டிகளின் கூடுதலில் சேராது. அப்ப இந்த வெயிட்லாம் கூட்டினா வர வெயிட் வந்து ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது. இப்ப 250 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப எல்லா பெட்டியும் கூட்டினா 250 வரும். ஓகே சரி, இதுல 30 70 90 இதை மட்டுமே கூட்டணும் பாருங்களேன். 0 190. இந்த 190 அப்ப இந்த பெட்டிகள் எல்லாம் கூட்டினா வர வெயிட் தான். அப்ப 250 வெயிட் வரும், 190 வெயிட் வரும். அடுத்தது 30 சாரி 270 வரணுமா, 90 60 90 ஒரு 60 150 150 ஒரு 70 கூட்டி பாருங்க 220. இதுவும் வந்துடும். பெட்டிகளை எடையை கூட்டினா ஏதோ 3 பெட்டி கூட கூட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பெட்டி கூட்டினா கூட என்ன பண்ணணும், அந்த எடை வரணும். வந்துருச்சா, அப்ப 3 பெட்டி கூட்டினா கூட எடை வந்துருச்சு. அப்ப 200ன்ற எடை தான் வரல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது 200. ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின், RSTA QPO எழுதிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, RST இதை என்ன எழுதிருக்காங்க QPO. அப்ப PQR QRS OPQRST எத்தனை லெட்டர் கழிச்சிருக்கான்றது தெரியும். இங்க -1 பண்ணிருக்கான், இங்க -3 பண்ணிருக்கான், இங்க -5 பண்ணிருக்கான். சோ அதே மாதிரி MNOல நம்ம -1 -2 அப்படி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிருந்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் LKGன்னு வந்திருக்கும். சோ பார்த்தோன்னே சொல்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்க்கு -1 பண்ணாலே என்ன வரும் L வரும். அப்ப LKG ஆன்சர் வந்து Lன்னு எழுதிட்டு இருப்போம். ஓவர் எல்லாமே முடிந்தது. ஈஸியான ஒரு கொஸ்டின். சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கான தான் பார்க்க போறோம். 17th கொஸ்டின் பேப்பர். சோ டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் நிறைய நான் சைக்காலஜில வைக்கிறேன். சோ எல்லாமே ஒழுங்கா படிங்க, நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சைக்காலஜில நான் இந்த டெஸ்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 25 மேல எடுக்கலாம். பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ. மாடல் டெஸ்ட் நம்பர் 16. மாடல் டெஸ்ட் நம்பர் 16ல மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்குது, அதோட சொல்யூஷன்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வீடியோ. மாடல் டெஸ்ட் 16ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்குதுன்னா மொத்தம் 11 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. சாரி 4 8 11 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இந்த 11 கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் 4வது கொஸ்டின் என்னன்னா 2 ஒரு பாக்ஸ் ஒரு 6 -12 வகுத்தல் 4 + 2 = 10. அதாவது என்ன கேட்கறாங்க அப்படின்னா போடமாஸ் விதியை பயன்படுத்துற மாதிரியான விஷயங்கள். 2 பாக்ஸ்ல 6 -12 இங்க என்ன குறி போடலாம், பிளஸ் போட்டா வருமா மைனஸ் போட்டா வருமா, இது நார்மலா நீங்க போடமாஸ் பிரகாரம் போட்டு பாருங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது இங்க என்ன பெருக்கல் குறி போட்டீங்கன்னா இது 6, அப்புறம் -6 வகுத்தல் 6 இது 2ஆ மாறும், மறுபடியும் 6 - 4ஆ மாறும். அப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ், உள்ள இருக்கிற நம்பர் என்னன்னா 4 + 2 4 + 2ன்றது 6, 6 வகுத்துறீங்க அது 2ஆ மாறும். அப்படியே 4 அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா பிளஸ் கூட்டல் 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 கூட கூட்டும் போது
பெருக்கல் குறி 12 மைனஸ் 12 போயிடும், அங்க ஒரு 6 இருக்கும், அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பெருக்கல் அப்படின்றது இதோட விடையா நமக்கு அமையும். சரிங்களா, சாதாரண விஷயம் தான், நீங்க அந்த இடத்துல பிரதியிடுறதை பொறுத்து தான் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். சரிங்களா, அதாவது 4 வகுத்தல் 4, இந்த இடத்துல வகுத்தலா போட்டுருங்க, இந்த இடத்துல வகுத்தல் 4 வகுத்தல், அப்ப இது என்ன, இது 2. அப்போ 2 அப்படின்னு சொல்லும்போது என்னவா மாறும்னா 6ஆ மாறும். மறுபடியும் 6 மைனஸ் 6 பெருக்கிறோம், பெருக்கிட்டு கூட்டும் போது என்னன்னா அந்த 2 கழிஞ்சிரும். அப்போ 12ல இருந்து நம்ம அந்த 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஆன்சர் என்னன்னா இந்த 4வது ஆப்ஷனோட ஆன்சர் வந்து பெருக்கல் குறி அப்படின்றதா ஆன்சர். சரிங்களா, ஈஸியான விஷயம் தான், நம்ம சாதாரணமா அதை போட்டாவே ஆன்சர் வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னா 10வது கொஸ்டின், முதல் 10 இயலெண்களினுடைய இடைநிலையை காண்க. சரிங்க, முழு எண்கள் வார்த்தை பாருங்க, முதல் 10 முழு எண்கள். முழு எண்கள்னா டபிள்யூல யார் யார் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 போயிட்டே இருப்பாங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் 10 அப்படின்னா யார் யாரு, 0ல இருந்து 9, இதனுடைய இடைநிலை. இதுல இருக்கக்கூடிய 5வது நம்பரையும் 6வது நம்பரையும் கூட்டணும். அப்ப 4 + 5/2 9/2 that is equal to 4.5. இதோட ஆப்ஷன் என்னன்னா 4.5. 4.5 எங்க இருக்குதுன்னா 10வது கொஸ்டின்ஸ்ல பி அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதோட ஆப்ஷன் பி. அடுத்தது 18வது கொஸ்டின், ஒரு பகடையானது டேஷ் ஆக இருக்கும் பொழுது அதன் 6 முகங்கள் சமவாய்ப்பு முறையாக, ஒரு டைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது கேள்வி. எப்படி இருக்குன்னா ப்ராப்பர் டைஸா இருக்கணும், பெர்ஃபெக்ட் டைஸா இருக்கணும். பெர்ஃபெக்ட் டைஸ் ஒரு சீரான பகடை உருட்டப்படும் பொழுது அப்போ அந்த பகடை எப்படி இருக்குன்னா சீரான பகடையா இருக்கணும். ஆன்சர் வந்து 18வது கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 18க்கான கேள்வி வந்து சீரான அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படின்ற ஆப்ஷன்ல வரும். சரிங்களா, இப்போ ஞாபகம் வச்சுங்க, பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல 18வது கொஸ்டின் இருக்கு. அடுத்தது 21வது கேள்வி. 21வது கேள்வி என்னன்னா x = a tan theta, y = b secant theta. இதான் கொஸ்டின். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் போட்டா 1 வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, முதல்ல x² சொன்னா என்ன வரும் பாருங்க, a² tan square theta, அப்புறம் x²/a, a² வகுக்கிறோம், ஒரு a² கேன்சல், அப்போ tan square theta. அடுத்தது இங்க y² b² secant square theta, ஒரு b² வகுக்கிறோம், அப்படி வகுத்தா secant square theta. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 1 + tan square theta = 1. எனக்கு ஆன்சர் 1 வரணும், அப்ப tan அங்க கொண்டு போங்க. 1 = secant square theta - tan square theta. சீக்கன்ல இருந்து டானை கழிச்சாதான் 1. அப்போ யார்ல இருந்து யாரை கழிக்கணும் பாருங்க, அங்க சீக்கன் ஸ்கொயர் இருக்குது, இங்க டான் ஸ்கொயர் இருக்குது. y² - x²/a² என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இதுதான் இந்த क्वेश्चनோட ஆப்ஷன். அதனால என்னன்னா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சா இந்த ட்ரிகனாமெட்ரிக்கல் கான்செப்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். x = a tan theta, y = b secant theta, அப்ப x² = a² tan square theta. இத கொண்டு வந்து எழுதுறீங்க, டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். அப்ப நம்மளுடைய ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னா a அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல அது இருக்கு. சரிங்களா, பாருங்க எவ்வளவு ஈஸியான விஷயங்கள் பாருங்க. அடுத்தது 25வது கேள்வி, ஒரு செவ்வகத்தினுடைய, இது இம்பார்ட்டன்டான क्वेश्चन. 25வது கேள்வி என்னன்னா ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர். அதனுடைய மூலை விட்டம் எவ்வளவுனா 20 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. பரப்பளவு என்னன்னு கேட்கிறாங்க. பரப்பளவுனா நீளம் இன்டு அகலம். இது என்னன்னு தெரியல, இதுதான் x. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் வந்து 21 சென்டிமீட்டர், அகலம் வந்து 29 சென்டிமீட்டர். அவங்க என்ன क्वेश्चन கேட்கிறாங்கன்னா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. சரிங்க, 29 சென்டிமீட்டர். பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்றோம். அப்போ 29² = 21² + x². 29² அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, இது என்ன வரும் 441 + x². 29 ஸ்கொயர் பண்றோம். 29 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு 800
41 கிடைக்கும். வேணா பெருக்கி பார்க்கலாம். 29 × 29 ஒரு 81க்கு மிச்சம் 8, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 18, 26க்கு மிச்சம் 2, 18 மறுபடியும் ரெண்டாவதுல பெருக்கிறோம். அதாவது முதல்ல 81 மிச்சம் 8, திருப்பி 18 அப்படின்னு சொல்லும்போது அந்த 18 கூட நம்ம என்ன பண்றோம், அதாவது 81க்கு மிச்சம் 8 போட்டுறோம். ஒரு 18 கூட 8 கூட்டினா 26. செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 18 மிச்சம் 1, 4, 5. அப்போ 4, 5ன்னு சொல்லும்போது 4 இது 8ஆ மாறும், 841. அப்படியே கூட நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது 841லேருந்து 441 கழிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 400. அப்போ எக்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னா 20 சென்டிமீட்டராக இருக்கும். இது 20. நமக்கு நீளமிட்டு அகலம் தேவை. அப்போ 20 × 21 பெருக்கினா எவ்வளவு கிடைக்குன்னா 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா தான் இருக்கும், ஆனா யோசித்து எழுதணும். அதாவது மூலை விட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா டைகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைகனல் வந்து 29 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கணும்னா இது ஒரு பேரிங் தான். அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தோட ஒரு பேரிங் தான். 20, 21, 29ன்றது பித்தாகரஸ் தேற்றத்தோட பேரிங் தான். அதனால 20, 21 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 29 ஸ்கொயர் கிடைக்கும். இந்த மாதிரி பேரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம எதையும் கன்ஃபியூஸ் பண்ணாம ஈஸியா நம்ம ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் இந்த பேரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 என்னன்னா, ஒரு உருளையினுடைய ஆரத்தை மாற்றாமல் அதாவது ஒரு உருளையினுடைய உயரத்தை மாற்றாமல் ஆரத்தை பாதியாக்கி கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது எனில் புதிய மற்றும் முந்தைய உருளையத்தினுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்கறாங்க. சரிங்க, என்ன சொல்றாங்கன்னா கனளவின் விகிதங்கள். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு கனளவு இருக்கு, ஒரு உருளை. இப்ப கேட்கறது வந்து உருளையோட கனளவு என்ன, πr²h. அவன் என்ன சொல்றான்னா புதுசா ஒரு உருளை உண்டு பண்ணணும். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆரமானது பாதியாகிறது, உயரம் மாறவில்லை. அப்போ V1 நான் ஒரு ஆளை உருவாக்குறேன். அவர் எப்படி இருப்பாருன்னா ஆரம்ல பாதி ஆயிடுவார், ஆனா உயரம் மாறல. அப்ப இது எப்படி மாறும்னா πr² 4/h மாறும். இது சமன்பாடு 2. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா புதிய உருளையினுடைய கனளவுக்கும் பழைய உருளையினுடைய கனளவுக்கும் விகிதம் என்ன? அப்போ πr²h/4 πr²h. அப்படியே இவங்க எல்லாருமே கேன்சல். அப்போ 1/4 therefore 1:4 என்பது சரியான விடை. அப்போ therefore 1:4 அப்படின்றது என்ன ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் சிந்திச்சு தான் போடணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த மாதிரி ரேஷியோஸ்ல கொடுத்துருப்பாங்க, 2:3, 4:1 கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையா அதுல என்ன இருக்கு அப்படின்றத வலியுறுத்திக்கணும். அதாவது இந்த கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 30வது கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கனளவு நமக்கு தெரியும், அந்த கனளவுல ஆரத்தை 2ஆ மாற்றுங்க, பாதியாக்குங்க, உயரத்தை மாத்தாதீங்க. புதுசா உருவாக்குன உருளைக்கும் பழைய உருளைக்கும் என்ன கனளவுடைய விகிதங்கள் காண்கன்றான். அப்போ இதை எழுதுறீங்க, இந்த ஃபார்முலா எழுதுறீங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றீங்க. கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விகிதங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி விகிதங்கள் வரக்கூடிய கணக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. அடுத்தது 34வது கொஸ்டின். 34வது கொஸ்டின் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா கோளத்தினுடைய பருமன், இட் இஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸ்பியரோட வால்யூம் சாதாரண ஃபார்முலா தான் 4/3 πr³ 4/3 πr³ அப்படின்றதா இந்த உருளையினுடைய கோளத்தினுடைய கனளவோட ஃபார்முலா. பருமன் அப்படின்ற வார்த்தை கனளவை குறிக்கிறது. சரிங்க, அடுத்தது என்ன அப்படின்னா 44வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா x³ - 1 x - 1 ஹோல் ஸ்கொயரினுடைய மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த a³ - b³ a³ + b³ நம்ம ஏற்கனவே ஒரு சொல்யூஷன்ல கூட இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்திருக்கும். இதோட ஃபார்முலா என்னன்னா a - b × a² + ab + b². இதோட ஃபார்முலா என்னன்னா a + b × a² - ab + b². இதுதான் இது ரெண்டுத்துக்கு உள்ள தொடர்பு. சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவன் கொடுத்துருக்கிறது நம்ம எழுதுறோம். ஒன்று என்ன சொல்லியிருக்கான்னா x - cube கொடுத்துருக்கான், இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்போ x - 1 × x² + ab x × 1 x + 1. அடுத்தது x - 1 இருக்குது, இது எதுவும் மாற்ற வேண்டாம், இது x - 1. அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து x² - 1 வச்சுப்போம். இது x² - 1னா a + b × a - 1.
அப்போ a minus b into a plus b. அடுத்த கொஸ்டின் என்னன்னா x minus 1 the whole square. இதை எதுவும் மாத்தாதீங்க. x minus 1 the whole square. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். LCMனா என்ன அர்த்தம்னா எழுதுனவங்கள ஹையஸ்ட் ஆர்டரா யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இது x minus 1 x minus 1 x minus 1 the whole square. அப்போ ஒரு x minus 1 the whole square, தனியா ஒரு x plus 1, இப்போ தனியா ஒரு x plus 1, இது இல்லாம ஒரு x square plus x plus 1. இதுதான் மீசிமா. இது 10th புக்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இது நம்ம மீசிமா கண்டுபிடிக்கிறது. அதனால என்னன்னா ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சுக்கணும். x cube minus 1 a minus b a cube minus b cube x minus 1 x square plus x plus 1 a square minus b square a minus b into a plus b. இதை எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே எழுதிக்கணும். மீசிமா எழுதும்போது ஒரே மாதிரியான எழுத்துக்களுடைய அதிகபட்சத்தை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரவங்களையும் சேர்த்து எழுதணும். அதுதான் மீசிமா. அப்போ ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் 44வது கொஸ்டினுக்கு ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? பாருங்க எவ்வளவு ஈஸி தான் பாருங்க. இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மாடல் தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தப்பு இல்லாம போடுறது தான் நல்லது. சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா 47வது முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா -4, -1, அடுத்தது 1, 2, அப்புறம் 4, -3 முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும் நமக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னா ஃபார்முலாலாம் எதுவும் எழுத தேவையில்லை. அங்க இருக்கிற நம்பர்களோட ஆர்டர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் -4, அடுத்த நம்பர் என்ன 1, அடுத்த நம்பர் என்ன 4. எங்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுதான் முடிக்கணும். -4, அடுத்தது -1, 2, -3 எங்க ஆரம்பிக்கிறோமோ அவங்களை கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ 1/2 இன்ட்டு இப்போ குறுக்கு பெருக்கல், இது ஒரு -8, இது ஒரு -3, இது ஒரு -4, ஒரு மைனஸ். அப்புறம் இங்க எடுத்து பெருக்கிறோம், இது ஒரு -1, இது ஒரு +8, இது ஒரு +12. இப்போ என்ன வருது பாருங்க, ஒரு 1/2, 11 கூட 4 கூட்டுறீங்க, அப்போ ஒரு -15, -20, 20ல 1 போச்சுன்னா 19, இங்க ஒரு -19. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 இன்ட்டு மேல ஒரு -34 வருது. இது அடிக்கிறீங்க -17 வருது. ஆனா பரப்பளவு என்பது மைனஸ்ல சொல்லக்கூடாது. அப்ப therefore என்ன சொல்லலாம், a = 17 சதுர அலகுகள்னு சொல்லணும். ஆன்சர் மைனஸ்லயே வந்தா கூட மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. என்னவா கன்சிடர் பண்ணணும்னா பிளஸ்ஸா தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப ஆன்சர் 17 சதுர அலகுகள். அப்ப நம்மளோட ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா a அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அதனால இது இம்பார்ட்டன்ட். 10th வரக்கூடிய ஒரு பெரிய 5 மார்க் இது. அதனால நீங்க ஃபார்முலா எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரிங்களா? அடுத்தது 48வது கொஸ்டின். 48வது கொஸ்டின் பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் 20% அதிகிறது. அதாவது நீளம் வந்து 20% அதிகரிக்கிறது. அதனுடைய அகலமானது 20% குறைகிறது. ஒரு பொருள் அதிகரிச்சு குறைஞ்சாலும் சரி, குறைஞ்சி அதிகரிச்சாலும் சரி, அதனுடைய விடையானது குறையும். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருளினுடைய அளவு அதிகரிச்சு குறைஞ்சாலும் சரி, குறைஞ்சி அதிகரிச்சாலும் சரி, நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா குறையும். சரி, எவ்வளவு குறையும் அப்படின்னா இங்க சேம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த 2 நம்பரையும் பெருக்குனா 4% குறையும். எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டா சேம் நம்பர்ஸ் வருது, ஒரு பொருள் இறங்குது ஒரு பொருள் ஏறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா 0ல முடிகிற நம்பரா இருந்தாலும் இதையும் பெருக்கின ஆன்சர். அப்ப 4% குறைகிறது. 4% குறைகிறது டி ஆப்ஷன்ல இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. இந்த செவ்வகம், இணைகரம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து அதிகரிச்சு இல்ல சாதாரணமா வருமானம் கொஸ்டின் கூட சதவீதத்துல வரும். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருள் ஏறி இன்னொரு பொருள் இறங்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட ஆன்சர் என்ன வரும்னா கண்டிப்பா குறையும். ஃபார்முலா வச்சு கூட போடலாம், அவ்வளவு பெருசுலாம் தேவையில்லை. சேம் நம்பர்ஸ் வரும்போது 0 வந்ததுன்னா 0 விட்டுருங்க, இந்த நம்பர் எடுத்து இங்க நம்பரை பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப 4% குறையும் என்பது விடை. சரிங்களா? பாருங்க 16வது கொஸ்டின்ல 11 கொஸ்டின் இருக்குது. 11 கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அனாலிசிஸ் கிடைக்கும். சரிங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முழு மாதிரி தேர்வுல ஒரு 16வது வினாத்தாளை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாத்தாளில் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டோம். 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ்ல. 1, 2, 7, 24, 32, 33, 35, 50. சரிங்களா? 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம்.
முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலக்கண பகுதியிலிருந்து. விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, பி வந்து 5, 3, சி வந்து 3, டி வந்து 2. இப்போ வந்து என்னன்னா இது வந்து டைரக்ட் ஆன்சர். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3. உங்களுக்கே தெரியும் விகார புணர்ச்சி வந்து எத்தனை வகைப்படும்னா 3. அப்போ 1க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 3 வகை: திரிதல், தோன்றல், கெடிதல். விகார புணர்ச்சியின் வகைகள் தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 வகைப்படும். இதே புணர்ச்சி நார்மலாக கேட்டாங்கன்னா 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, ஒன்று விகார புணர்ச்சி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது டைரக்ட் கொஸ்டின், நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்து எனில். வருமொழியின் முதல் எழுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுங்க. நிலையா இருக்கக்கூடியது வாழை அப்படின்றது வந்து நிலைமொழி. இங்க எழுதிருக்கு பாருங்க, நீ மோன் போடுறது நிலைமொழி. இதுல வந்து சேருகின்ற மொழி எது வேணாலும். வாழை ஸ்டாண்டர்டா இருக்கும். வந்து சேருகின்ற மொழி எது வேணாலும் இருக்கலாம். வாழை பூ, பூ வரலாம், மரம் வரலாம், செடி வரலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை வரலாம், எது வேணாலும் வரலாம். அப்போ அதுதான் வந்து வருமொழின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்து எனில். இப்போ இங்க மா வந்துருக்குது, எங்க மெய்யெழுத்தே காணாமனா அதை பிரிச்சு பாருங்க. மாவை பிரிங்க, இம்மு கூட்டல. இங்க வந்து என்ன எழுத்து ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்து வருது. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்துன்னா இது முதல் எழுத்து தானே, அதனால வரும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றோம்? மெய் முதல். இது என்ன எழுத்து? மெய் எழுத்து. ஃபர்ஸ்ட் வர்றதுனால என்ன சொல்லுவோம்? மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்து எனில் அப்படி சேர்த்துங்க. வருமொழி முதல் எழுத்து, அப்ப என்ன? மெய் முதல் அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி. அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் பாருங்க. இது வந்து நீங்க படிச்சிருந்தா தான் எழுத முடியும். என்னன்னு பாருங்க. பொருந்தா இணையை காண். இதுல வந்து தப்பான இணை எது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். தாயுமானவர் பராபர கண்ணி. தாயுமானவர் வந்து பராபரி கண்ணி என்ற நூலை எழுதியிருக்காரு. இது கரெக்ட் தான். புவியரசு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி என்ற நூலை எழுதியிருக்காரு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நூல். இதை படிக்கும் போது நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஸ் ராமகிருஷ்ணன் வந்து தேசாந்திரி என்ற நூலை எழுதினார். இதுவும் கரெக்ட் தான். இப்போ முடியரசன் எழுதிய நூல்களை வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு 15 புலவர்களை வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்னா, ஒரு 17-18 புலவர்கள் வந்து ரெகுலரா கேட்கறோம். பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர், குமரகுருபரர், இந்த மாதிரி இவங்களெல்லாம் நீங்க ஃபுல்லா படிக்கும் போது அவங்க எழுதிய நூல்கள் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடும். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாய் போன்ற நூல்களை எழுதியவர் தான் முடியரசன். தொடுவானம் என்ற நூல் வந்து வாணிதாசன் எழுதுனது. அதனால இது ராங். அப்போ இதுல தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆப்ஷன்ல வந்து என்ன எழுதுனா, இதுல ஆப்ஷன் கொடுக்கல, இருந்தாலும் நீங்க எழுதிங்க. விடை வந்து இதுக்கு என்ன வரும்னா இ. ஆப்ஷன் இ வரும். சரிங்களா? இதுல வந்து ஆப்ஷன் டைப் பண்ணல, இருந்தாலும் நீங்க நோட் பண்ணீங்க. ஆப்ஷன் இ. 7க்கு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் இ. 4வது இருக்கக்கூடிய தான் தவறானது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. எத்தனாவது கொஸ்டின் போகணும் நம்ம? 24. 24வது வினா. 24வது வினா டைரக்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் அலிகான், டாக்டர் சலீம் அலி, டாக்டர் முகமது அலி, டாக்டர் சையத் அலி. இப்போ பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்? டைரக்டா படிச்சீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி, ஆப்ஷன் பி. சரிங்களா? அப்ப 24வது கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவார் டாக்டர் சலீம் அலி. சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷனு? பி. அப்போ 24வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? பி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்தது பாருங்களேன். உலக சிட்டுக்குருவிகள் தினம். இது வந்து பாருங்க ஜெனரல் நாலேஜ்லயும் கேட்கலாம், சோசியல் சயின்ஸ்லயும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம். ஆனால் தமிழ் புத்தகத்துல வந்திருக்கு. இப்போ அழிந்து வரும் ஒரு பறவை இனம் எதுன்னு சொன்னா சிட்டுக்குருவின்னு சொல்றோம். அதனாலதான் இதை இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ உலக சிட்டுக்குருவிகள் தினம் எதுன்னு சொன்னீங்கன்னா மார்ச் 20. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. அது எங்க இருக்குன்னு பாருங்க. மார்ச் 15, மார்ச் 20, மார்ச் 21, மார்ச் 22. ஆப்ஷன் பி ல வச்சிருக்காங்க மார்ச் 20. அப்போ 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 20. அப்போ 32. இந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது பாருங்க. தவறான இணையை காணுங்க. தவறான இணை காணுங்க. அதாவது மேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எது தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மேதி எருமை, ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் ஆவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேதி எருமை. சரி. ஆ கோடு அப்படின்னா குளக்கரை, இதுவும் கரெக்ட் தான். வேரி அப்படின்னா தேன், கரெக்ட் தான். அடுத்து லாஸ்ட் பாருங்க. கா என்றால் கரும்புன்னு கொடுத்துருக்காங்க. கான்னா சோலைன்னு வரலாம், காடுன்னு வரும். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க? கரும்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ
கரும்புக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா கரும்புன்றது வந்து கழைன்னு சொல்லுவாங்க. கழை அப்படின்றதான் கரும்பு. இவங்க வந்து என்னன்னா காணு கொடுத்துருக்காங்க. அப்ப தவறான ஒரு இணை எதுன்னு சொன்னீங்கன்னா டி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இ. சரிங்களா, இங்க தமிழ்லே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இ. சரிங்களா, அப்போ மேதி என்றால் எருமை. சரி, கோடுன்னா குளக்கரை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கோடு குளக்கரை மேட்ச் ஆகும். மோனை, வேரி, தேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுல தெரியாத ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த கா என்பது கரும்பு. கா என்பது வந்து கரும்பு கிடையாது, காடு அல்லது சோலை. இப்ப இதுல என்ன வந்திருக்குன்னா கரும்பு கொடுத்துருக்காங்க, அப்ப கழைன்னு வரணும். அப்ப அது தப்பு தானே, அதனால ஆப்ஷன் டி. கொஸ்டினை நீங்க நல்லா படிக்கணும். என்ன கேட்டுங்க, தவறான எண்ணை கேட்டுருக்காங்க, அதை கரெக்டா பார்க்கணும். கொஸ்டினை நீங்க சரியா படிக்கலாம், உங்களால ஆன்சர் வந்து கிளியரா பண்ண முடியாது. நீங்க சரின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று டிக் பண்ணிடுங்க, அதனால தவறாயிடும். அதை கரெக்டா பாத்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 35வது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பச்சிலை மரம் இரும்போந்து மரங்கள் முறையே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஏன் பார்ப்போம், பச்சிலை மரம்னா ஏதோ ஒரு மரம், பச்சிலை மரத்துக்கு பேரே பச்சிலை மரம் தான் நினைப்போம். ஆனா தமிழ்ல அதுக்கு பேர் இருக்கு. என்ன பேருனா தமாலம். தமாலம்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இரும்போந்துனா பருத்த பனை மரம், அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பனை மரம். இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர்ல தமாலம், நாரத்தை, இதுல ஒண்ணு கரெக்ட் ஒண்ணு தப்பா. அப்ப இது கிடையாது. தமாலம் பருத்த மரம் இது கரெக்டா இருக்கு. பருத்த பனை மரம் தமாலம் மாறி இருக்கு, அப்ப அதுவும் கிடையாது. இங்க கேள்வி படிக்கணும், பச்சிலை மரம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால பாருங்க. நாரத்தை தமாலம் நீங்க அவசரப்பட்டு ரெண்டுமே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிட்டீங்கன்னா தவறாயிடும். எது முதல்ல கேட்டாங்க, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. அப்ப ஆப்ஷன் பி, தமாலம் பருத்த பனை மரம்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. அப்போ 35வது கொஸ்டின் என்னன்னா, 35வது வினாவுக்கு விடை என்னன்னா ஆப்ஷன் பி, தமாலம் பருத்த பனை மரம். அப்போ 35வது கொஸ்டின் பாருங்க. பச்சிலை மரம் இரும்போந்து மரங்கள் முறையே தமாலம், அடுத்து பருத்த பனை மரம். இது எங்க எதுல இருக்கு, ஆப்ஷன் பி ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி. லாஸ்ட் கொஸ்டின் 50வது கொஸ்டின். இலக்கிய வகையில் சொற்களின் வகைகள். இலக்கிய வகையில சொற்கள் பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்ற மாதிரி வருது இல்லைங்களா. அப்போ இலக்கிய வகையில் சொற்களின் வகைகள்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உங்களுக்கே தெரியும், பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல். இப்ப எத்தனை வருது பாருங்க, 4 வரும். அப்போ வகைகள் 4. இந்த 4 எங்க இருக்கு பாருங்க. A 4, B 3, C 2, D 5. அப்ப A வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A தான் அதுக்கான ஆன்சர். அப்போ இலக்கிய வகையில் சொற்களின் வகைகள் எத்தனை, 4. சரிங்களா, இந்த 8 கொஸ்டினும் பார்த்தாங்க. இதுல டிஃபிகல்ட்டா இருக்கிற கொஸ்டின் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க நம்ம பார்த்துட்டோம். இதை மட்டும் நீங்க வந்து கேள்வியை கவனமாக படிங்க. சரிங்களா, இதோட 16வது வினாத்தாள் முடியுது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் 16. சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் எந்தெந்த கேள்வி வந்து சயின்ஸுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பாருங்க. 3, 6, 14, 17, 19, 27, 28, 29, 31, 34, 39, 42, 46, அப்புறம் ஃபைனலா வந்து 26. சரிங்களா, இந்த கொஸ்டின்லாம் சயின்ஸுக்கு கீழே இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3வது கேள்வி பாருங்க. குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை. கிளாஸ் எடுக்கும் போதே இதை நம்ம சொல்லியிருப்போம். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை. இன்னொன்று வந்து என்னது, அணு கடிகாரத்தின் துல்லிய தன்மைன்னு பார்த்திருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுல குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10⁻9, ஆப்ஷன் சி. ஓகேயா, இது ஈஸி. ஓகேங்களா, ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது வந்து பாருங்க, ஹேலி அப்படின்ற ஒரு வால்மீன் வந்து 6வது கேள்வி. வால்மீன் வந்து மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னா 2061. இதுவும் நம்ம மிக முக்கியத்துல நம்ம பார்த்த ஒரு கேள்விதான். சரிங்களா, ரைட். அப்போ 6வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேயா, அடுத்தது 14வது கேள்வி பாருங்க. வேடந்தாங்கல் வரும் பறவைகளின் நாடுகள் என்ன அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. சைபீரியா மற்றும் ரஷ்யா. அப்போ சைபீரியா வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு, ரஷ்யா வந்து ஆப்ஷன் பி ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி பாருங்க, ஏவும் பியும் ரெண்டும் சேர்ந்தது ஆன்சர். சோ 14க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 17ல பாருங்க, வினிகரில் உள்ள அமிலம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ வினிகரில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதா அசிட்டிக் அமிலம். அப்போ ஆப்ஷன் ஏ, 17வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேயா, ரைட். அடுத்தது வந்து பாருங்க, மனித ரத்தத்தின் pH மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷனும் சேமா கொடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 7.40, ஆப்ஷன் சி வந்து 7.4. ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அதனால ஆப்ஷன் ஏவை வந்து 7.5 மாத்தி கொடுத்துருக்கணும். அவங்க பை மிஸ்டேக் 7.40 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சோ அதனால ரெண்டுமே அந்த ஏவும் சியும் ரெண்டுமே தான் ஆன்சர். ஆனா ஆன்சர் என்னன்னா மனித ரத்தத்தின் pH மதிப்பு என்ன அப்படின்னா 7.4. ஓகேயா, ரைட்.
அடுத்தது மருந்துகளின் ராணி 23வது கேள்வி பாருங்க. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது ஏ, ஆப்ஷன் ஏ பாருங்க பெனிசிலின். சரியா? ஆக்சுவலா ஆப்ஷன் சி ல இருக்கிறது பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலியம் நொட்டேட்டம்ன்றது ஒரு வகை பூஞ்சை. ஓகேயா? ஆனா பெனிசிலின் அப்படின்றது தான் என்னது, அந்த பூஞ்சையில இருந்து எடுக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக். அப்ப மருந்துகளின் ராணி என்னன்னா ஆப்ஷன் ஏ 23 ஏ பெனிசிலின். ஓகேயா? ரைட். அடுத்தது முக்கியமான கேள்வி, நம்ம தேர்வுல எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியை. லென்ஸின் திறன் என்ன அப்படின்றது தான். சரிங்களா? அப்ப லென்ஸின் திறன் என்ன அப்படின்னா P is equal to ஆப்ஷன் சி பாருங்க 1/f. f அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த். சரிங்களா? ரைட். அப்போ லென்ஸின் திறன் P is equal to என்னன்னா 1/f. அடுத்தது 28 பாருங்க. இரு வாழ்விகளின் இதய அறைகள் எத்தனை? அப்ப இரு வாழ்விகளுடைய இதய அறைகள் எத்தனை அப்படின்னா 3. ஆப்ஷன் ஏ பாருங்க 28 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 29 பாருங்க. தமிழ்நாட்டின் மாநில பறவை. அப்ப தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை வந்து புறா கிடையாது, மரகத புறா. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து பாருங்க 31 1 மோல் நைட்ரஜன் அணுவினுடைய நிறை எவ்வளவு அப்படின்னா 28 கிலோ. ஆப்ஷன் ஏ. 31க்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ரைட். அடுத்தது 34 பாருங்க. கோளத்தினுடைய பருமனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்றதுதான். ஆப்ஷன் சி பாருங்க 34க்கு 4/3 πr³. ஓகேயா? 4/3 πr³. அது ஈஸி தான். சரிங்களா? அடுத்தது பாக்ஸ்ட் 36 பாக்ஸ்ட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பாக்ஸ்ட் அப்படின்ற சொல்லு எந்த மொழியிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்க பிரான்ஸ் போட்டிருக்கு. அது பிரான்ஸ் இல்ல பிரெஞ்சு. பிரான்ஸ்ன்றது நாடு, பிரெஞ்சு அது ஆக்சுவலா. சரிங்களா? பிரெஞ்சுன்றது தான் மொழி. ஓகே ரைட். அடுத்தது முக்கியமான கேள்வி, முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்க வி ஆஸ்பிடின் இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க வில்லியம் ஆஸ்பிடின் இருக்கு. இப்போ வின்றது எது வேணாலும் குறிக்கலாம், விக்ரம், சரிங்களா, வில்பர்ட், இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் குறிக்கலாம். சோ ஆப்ஷன் ஏக்கு நம்ம மூவ் ஆகக்கூடாது. அவருடைய ஃபுல் நேம் கொடுத்துட்டாங்க இல்லையா ஆப்ஷன் பி ல வில்லியம் ஆஸ்பிடின். அப்ப ஆன்சர் வந்து பி தான். ஓகேயா? ரைட். அடுத்தது ஷிராடிங்கர் அணுக்கொள்கை எந்த ஆண்டு வந்து ரிலீஸ் பண்ணாரு அப்படின்றதா 42வது கேள்வியினுடைய கரு அப்படின்னும் போது 1926 ஆப்ஷன் சி. அப்போ 42 பாருங்க. ஷிராடிங்கர் அணுக்கொள்கை எந்த ஆண்டு வெளியிட்டாரு அப்படின்னா 1926. ஓகேயா? ரைட். தேங்க்யூ. அடுத்தது தமிழகத்தின் மாநில விலங்கு 46வது கேள்வி பாருங்க. தமிழகத்தின் மாநில விலங்கு அப்படின்னா இங்க வந்து வரையாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ல வரையாடு தான். சப்போஸ் அது வந்து நீலகிரி வரையாடு அப்படின்னு மென்ஷன் ஆகி ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். சோ அந்த வரையாடுன்றது வந்து வரையாடுன்னு கொடுத்தா அதை சூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் ஆப்ஷன்ல நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேயா? சோ இதோட வந்து டெஸ்ட் நம்பர் 16 வந்து என்ன ஆகுது க்ளோஸ் ஆகுது. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 17 क्वेश्चन பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க் யூ. டெஸ்ட் நம்பர் வந்து 16. அதுல சமூக அறிவியல்ல என்ன क्वेश्चन அப்படின்னா 5 6 8 11 16 15 20 24 29 32 37 38 40 41 43 45 46 49. சரிங்களா? சரி, அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகச்சிறிய அளவுகோல். அப்போ என்னது 1704 மில்லிமீட்டர். அப்போ பி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 6 ஹேலி வால் விண்மீன் வால் நட்சத்திரம் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்படுகிறது அப்படின்னா 2061. அடுத்து 8 மலை அடிவாரத்தில் ஆறுகளால் பழி வைக்கப்படும் வண்டலவன் படுவது என்ன அப்படின்னா டெல்டா. சரிங்களா? அப்போ ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் ஹில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்டா. அடுத்து 11 உலகிலேயே மிகவும் ஆழமான உறிஞ்சுத்துளை காணப்படும் இடம் சீனா. அடுத்து 14 வேடந்தாங்கல் வரும் பறவைகள் எங்கிருந்து வருது அப்படின்னா சைபீரியா, ரஷ்யா. ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, அப்ப டி டெல்லி. அடுத்து 15 பொன்னை உருக்கும் உலைகள் என்ற சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பட்டணம். அடுத்து ரைக்கர் கோட்டை 20 கொஸ்டின். ரைக்கர் கோட்டையில் சிவாஜி பட்டம் சூட்டிக் கொண்ட ஆண்டு 1674. 24 இந்தியாவில் பறவை மனிதர். அப்போ டாக்டர் சலீம் அலி. அடுத்து 29 தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. அடுத்து உலக சிட்டுக்குருவி நாள் 32. அதுல வந்து 32 கொஸ்டின் மார்ச் 20. அடுத்து 37 நாடு முழுவதும் பிரிக்கப்பட்ட மொத்த பாளையங்கள் எண்ணிக்கை 72. 38 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து 40 உழைப்பை எதனிடமிருந்து பிரிக்க முடியாது. அப்போ உழைப்பாளரிடமிருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. 41 இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் பகுதி மவுசின்ராம்.
சின்ன கல்லாறு மூணாவது பகுதி மவுசின்ராம் தான் கரெக்ட். சரிங்களா? மேகாலயா. 43 சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. பி ஆன்சர். அடுத்து 45 சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் நூலை எழுதியவர் தாரோ. அடுத்து 46 தமிழகத்தின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. அடுத்து 49 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமமும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அப்போ பாலினம். சரிங்களா? மெயினா பாத்தீங்கன்னா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம், கல்வி, வருமானம் அதெல்லாம் உள்ளடக்கியது தான். அப்போ பாலினம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அப்போ டெஸ்ட் 16 அவ்வளவுதான்.